ஈரான் முப்படைகளின் பிரதானி உட்பட 7 உயர் தலைவர்கள், உயர் கட்டளை அதிகாரிகள். இந்த முப்படைகளின் பிரதானியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மொசாவி, அவர் இந்த 2025ஆம் ஆண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட முப்படைகளின் பிரதானிக்கு ஆக நியமிக்கப்பட்டவர். ஈரான் அரசு தலைவரும் குறிவைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் இந்த தாக்குதலில் இருந்து தப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஹெமானியும் அவரது உறவினர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 7 கட்டளை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு ஈரான் பதிலடியாக அரபு, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுவதையும் தாக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற 20 அமெரிக்க தளங்களை தாக்கி இருக்கின்றது. பல தளங்கள் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கின்றன. தளங்கள் ஏற்கனவே தாக்கப்படும் என்று அறிந்து அவர்கள் தளங்களில் இருந்து அருகில் உள்ள ஆடம்பர விடுதிகளில் தஞ்சமடைந்திருந்தார்கள் அமெரிக்க அதிகாரிகள். எனவேதான் ஆடம்பர விடுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அந்த வீடியோக்களில் பார்க்கலாம். கட்டாரில் இருக்கின்ற ஆடம்பர விடுதி தாக்கப்பட்டிருக்கின்றது, துபாயில் இருக்கின்ற விடுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது, ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலை தாக்குகிறார்கள் என்று. அங்குதான் இந்த தளங்களில் இருக்கின்ற படையினரை அமெரிக்கா மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரடார் கூட அங்கு தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ANTPY-2 என்று சொல்றது. கிட்டத்தட்ட $1.1 பில்லியன் பெறுமதியான அந்த ரடார் 5000 கிலோமீட்டர் தூர சுற்றளவுக்கான கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடியது என்று கூறப்படுகின்றது.